ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்கு தெலுங்கு டைட்டன்ஸ் யாரையெல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான நியூஸ் தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பவன் ஷராவத்தை ரீடைன் பண்ணுவாங்களா, விஜய் மாலிக்க ரீடைன் பண்ணுவாங்களா, யாரை ரீடைன் பண்ணுவாங்க தெலுங்கு டைட்டன்ஸ்? நல்ல சீசனா வேற இருந்திருக்கு, ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு இதுல கிளியர் பண்ணி வச்சிடறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம கோச்சை அவங்க ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா, என்ன பண்ண போறாங்க? தெலுங்கு டைட்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கோச்சை ரிலீஸ் பண்ற டீம், பட் இந்த டைம் நடக்குமா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, தெலுங்கு டைட்டன்ஸ் ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அப்படிங்கறத சூப்பரா முடிச்சிருந்தாங்கன்னா நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் ஒரு சின்ன லக் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பிளே ஆஃபுக்கு போயிருப்பாங்க ஆஃப்டர் 3 or 4 சீசன். ஏன்னா கடைசி 3 சீசன் இவங்களுக்கு கிடைச்சதே ஒட்டுமொத்தமா 5 வின் மட்டும் தான். பட் இந்த சீசன் கடைசி வரைக்கும் பிளே ஆஃப் ரேஸ்ல இருந்த ஒரு டீம் வந்து தெலுங்கு டைட்டன்ஸா இருந்தாங்க. அதற்கு முக்கியமான ரீசன் கிருஷ்ணன் ஊடா அப்படிங்கிற ஒருத்தர் தான். அவர் யாருன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் புதுசா அப்பாயிண்ட் பண்ண ஒரு கோச். சும்மா ஒன்னும் நான் டிராஃபி வின் பண்ணல, நான் யாரு அப்படிங்கறத வந்து கிருஷ்ணன் இங்க ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. தெலுங்கு டைட்டன்ஸ் மாதிரி ஒரு டீமை கையில எடுத்து கடைசி வரைக்கும் பிளே ஆஃப் ரேஸ்ல இருந்து 7வது இடத்துல முடிச்சிருந்தாங்க. சோ இந்த கோச்சை கண்டிப்பா தெலுங்கு டைட்டன்ஸ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ரிலீஸ் பண்ண கூடாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். தெலுங்கு டைட்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் எந்த ஒரு முடிவையும் யோசிக்காம டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு ரிசல்ட் வரலையா தூக்கி உடனே வெளியே போடுவாங்க, அது யாரா இருந்தாலும். இது ஆல்ரெடி முன்னாடி நிறைய வாட்டி பண்ணிருக்காங்க. பட் இந்த டைம் தெலுங்கு டைட்டன்ஸ் அதை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா கிருஷ்ணன் மேல ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கு. அவர் டீமை சூப்பரா கொண்டு போயிருக்காரு. ப்ரோ கபடி லீக் சீசன் 11ல என்னோட ஃபேவரட் கோச் வந்து கிருஷ்ணன் அப்படின்னு நான் சொல்லுவேன். மன்பிரீத் ஆப்வியஸா அவர் ஃபேவரட் தான். அப்படி இருந்தாலும் சீசன் 11ல என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கோச் வந்து இவர் தான். சீசன் 8லயே அவர் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. பட் சீசன் 11ல தெலுங்கு டைட்டன்ஸ் மாதிரியான டீமை எடுத்து பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாருன்னு நான் சொல்லுவேன். சோ அதனால அவரை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அதையும் மீறி ரிலீஸ் பண்ணி வேற ஒரு கோச்சை கொண்டு வருவேன்னு தெலுங்கு டைட்டன்ஸ் முடிவு பண்ணாங்கன்னா அது முட்டாள்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ கோச்ல எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்படாது. சோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ அவங்களோட ரிட்டென்ஷன் யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரேன். சோ கண்டிப்பா இந்த NIP கேட்டகரி, நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் 4 பேரை அப்படியே ரீடைன் பண்ணிடுவாங்க இல்லையா? சோ அந்த 4 பேர் யார் யாருங்கிறத நான் வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். ரோஹித் ராத்தி அப்படிங்கிற ஒரு பிளேயர், சோ அவரை அப்படியே ரீடைன் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சாகர் ராவல் அப்படிங்கிற பிளேயர், சாகர் ராவல் வந்து ராகுல் சேத்பல் இருக்கார் இல்லையா, அவரோட பிரதர் தான் இவரு. சோ அவரை வந்து ரீடைன் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிதின் ராவல் அப்படிங்கிற பிளேயர், அண்ட் தென் சேத்தன் சாஹூ அப்படிங்கிற பிளேயர். சோ இந்த 4 பேரையும் அப்படியே ரீடைன் பண்ணுவாங்க நம்மளோட தெலுங்கு டைட்டன்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இல்லாம அவங்க வேற யாரையாச்சும் ரீடைன் பண்ணுவாங்களா, பண்ண வாய்ப்பு இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா பவன் ஷராவத்தை பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க, சொல்றேன். இது இல்லாம அவங்க விஜய் மாலிக்கை கண்டிப்பா ரீடைன் பண்ணுவாங்க. விஜய் மாலிக் அவங்களுக்கு இந்த சீசன் செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. ஒரு கேப்டனாவும் இருந்திருக்காரு, ஒரு ரைடராவும் கலக்கிருக்காரு, ஒரு பிளேயராவும் நல்ல கான்ட்ரிபியூட் கொடுத்திருக்காரு. சோ அதனால கண்டிப்பா விஜய் மாலிக் ஒரு ஆல்ரவுண்டர் ரீடைன் பண்ணப்படுவார், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாம அடுத்து அவங்களோட ரொம்ப சூப்பரான சாய்ஸ் வந்து ஆஷிஷ் நர்வால் அப்படிங்கிற ஒரு பிளேயர். சோ அவர் ஒரு ரைடர் தான், பட் ஆஷிஷ் நர்வாலும் ஆப்வியஸ் சாய்ஸ் ஃபார் ரிட்டென்ஷன். ஏன்னா இந்த சீசன் த்ரோ அவுட் ஆஷிஷ் நர்வால் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் ஃபார் தெலுங்கு டைட்டன்ஸ். ஆக்சுவலி தெலுங்கு டைட்டன்ஸோட தளபதியாவே இருந்திருக்காரு. சோ ஆஷிஷ் நர்வால் ஆல்சோ ஆப்வியஸ் சாய்ஸ், அவரையும் ரீடைன் பண்ணிடுவாங்க. ஆஷிஷ் நர்வால் இல்லாம அப்பப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சங்கர் கடாய் மாதிரியான ஆல்ரவுண்டர். சோ சங்கர் கடாயும் ஒரு சில சமயத்துல டீமுக்கு நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு. சோ சங்கர் கடாயும் ரீடைன் பண்ணப்படுவார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த தெலுங்கு டைட்டன்ஸோட டிஃபென்ஸ் யூனிட் தான் இந்த சீசன் பயங்கரமா சொதப்பி. இன்ஃபேக்ட் டாப் 20ல கூட இந்த டீம்ல இருந்து ஒரு டிஃபெண்டர் கூட இருக்க மாட்டாங்க. சோ அதனால மேக்ஸிமம் டிஃபென்ஸ் யூனிட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு தெலுங்கு டைட்டன்ஸ். கிருஷ்ணனுக்கு வந்து எப்பவுமே டிஃபென்ஸ் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ அது மாதிரி ஸ்ட்ராங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட டிஃபெண்டர்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. மேபி அவர் ரொம்ப நம்பி எடுத்த கிருஷ்ணன் மேபி ரிட்டைன் ஆகலாம், பெருசா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். பட் அவர் மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ரிலேட்டிவ் ஆல்சோ. சோ மேபி கிருஷ்ணன் வந்து ரீடைன் ஆக வாய்ப்பு அதிகமா இருக்கு. அண்ட் இது இல்லாம அஜித் பவார் தெலுங்கு டைட்டன்ஸ்க்காக PKL சீசன் லெவல்ல அதிகமான டேக்கிள் பாயிண்ட் எடுத்த பிளேயர். சோ அஜித் பவாரும் ரீடைன் செய்யப்படலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இது மாதிரி சஞ்சீவி மாதிரி பெருசா வாய்ப்பு கிடைக்காம ப்ரூவ் பண்றதுக்கு இடம் கிடைக்காத பிளேயர்ஸ் தான் ஒரு சிலர் உள்ள இருக்காங்க. பட் நல்ல பிளேயர்ஸ். சஞ்சீவி ரிலீஸ் பண்ணப்படுவார்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா கிருஷ்ணன் பெருசா சஞ்சீவியை வந்து பிலீவ் பண்ணல. இது இல்லாம முக்கியமான விஷயத்துக்குள்ள வர பவன் ஷராவத் ரீடைன் ஆவாரா ரிலீஸ் ஆவாரா ஒழுங்கா சொல்லு அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது.
பவன் ஷெராவத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எஸ், பவன் ஷெராவத்தை ரிலீஸ் பண்ணிட்டு திரும்பவும் கம்மியான அமௌண்ட்டுக்கு கிடைக்கிறாரா, எஃப்எம் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. ஏன்னா 1,70,00,000 2 கோடிக்கு மேல இருந்து அந்த அமௌண்ட்ல வந்து அவங்களுக்கு லாஸ்ட் சீசன் 90 லட்சத்துக்கிட்ட அவங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருந்தாரு பவன் ஷெராவத். ஏன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு போனாரு, அவரோட வேல்யூ டிப்பா இருந்துச்சு. அதை விட கம்மியான வேல்யூக்கு பவன் ஷெராவத் கிடைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும் அவங்க கிட்ட. ஸோ அதனால பவன் ஷெராவத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு எஃப்எம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதிக அமௌண்ட்டுக்கு வந்தாருன்னா விட்டுருவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட டாக்டிக்ஸா இருக்கும். பவன் ஷெராவத் இல்லாமலே அந்த டீம் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அப்படிங்கும்போது பவன் அவங்களுக்கு தேவைப்பட மாட்டார்.